விஜய் கட்சி ஒருபோதும் விஜய் வெல்லக்கூடாது. அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு தீய சக்தி விஜய். இதுவரைக்கும் வாய் திறக்கல. 41 பேர் கரூர்ல மரணம் சொல்லுங்க. 41 பேர் இல்ல, 43. 2 குழந்தைகள் வயிற்றுல கருவோட செத்து இருக்கு. 2 மொத்தம் 43 பேர். இந்த படுகொலைக்கு இது வரைக்கும் வாய் திறந்து ஒரு வருத்தம் தெரிவிக்காத இவர் மனிதநேயமற்றவர், அறமற்றவர். இந்த தமிழர் என்றாலும் அறத்தின்பால் நிற்கக்கூடியவர். இந்த தமிழ் இனத்துக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. என்ன பண்றது? யாருக்கு அவர் கைக்கூலியா செயற்படுறன்னு நமக்கு தெரியல. இந்த நொடி வரை வாய் திறக்கல. எதுக்கும் வாய் திறக்கல. எந்த சிக்கலுக்கும் அவர் திறக்க மாட்டாரு. காரணம் அவர் நோக்கம் தமிழனுக்கு வேலை செய்ய வந்ததல்ல. ஒரு அதிகாரத்தை பிடிச்சு ஆட்சி அதிகாரத்துல இருந்து எம்ஜிஆரை போல மற்றவங்கள போல திரை கவர்ச்சியில் இருந்துட்டு போறதுக்காக வந்திருக்காரு. தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய சக்தி விஜய், வேற யாரும் கிடையாது. அப்புறப்படுத்தணும். இப்ப திமுக இருக்கு, அண்ணா திமுக இருக்கு, மாற்று கொள்கை மாற்று கருத்து அப்படி இருக்கு. ஏதாவது பேசுறான், ஏதாவது செய்யறான், தத்துவம்னு வச்சுக்கிட்டு அதன் வழி நடக்கான், முரண்பட்டு நடக்கிறான். தத்துவம் இல்ல, கொள்கை இல்ல, எந்த பிடிப்பும் இல்ல, தற்குறிகள், தருதலைகள். அரசியல் அப்புறப்படுத்த வேண்டிய தீய சக்தி விஜய், அவரை சார்ந்தவர்களும். நீட்டில் உங்க நிலைப்பாடு என்ன? முல்லை பெரியாறுல விஜய் அவர்களே உங்கள் நிலைப்பாடு என்ன? காவிரி ஆற்று பிரச்சனையில் உங்க நிலைப்பாடு என்ன? பாலாற்று பிரச்சனையில் உங்க நிலைப்பாடு என்ன? நீங்க அதை ஏற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? தமிழ்நாட்டின் அரசு வேலை தமிழருக்கு என்கிறோம் நாங்க நாம் தமிழர் கட்சி. விஜய் அவர்கள் நீங்க அதில் ஏற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? உங்க நிலைப்பாடு என்ன? வந்தா செய்வோம், நல்லது செய்வோம். என்ன நல்லது? ஏதாவது ஒண்ணு ஸ்பெல் பண்ணுங்க. வாயிலன்னு உதிர்க்கணும். நாடு முழுக்க ஊழல் நடக்குது. எந்த இடத்துல நடக்குது? எத்தனை கோடி ரூபா நடக்குது? யாரால் நடக்குது? எப்படி நடக்குது? இதை ஃபிங்கர் டிப்பா சயின்டிபிக்கா நீங்க சொல்லுங்க. நீங்க சுப்பா பொத்தாம் போதில் சொல்லிட்டு போறதுக்கு அல்ல. ஆனா இதுல எங்களுக்கு என்ன பாடம் அப்படின்னா, விஜய் கட்சி ஆரம்பிச்ச பிறகு தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய இத்தனாயிரம் தற்குறிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா இருக்கிறது. ஏற்கனவே சோரம் போகாமல் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். விஜய் பார்த்த பிறகு, இந்த கட்சியை பார்த்த பிறகு இத்தனை தற்குறிகளையும் நம்ம மாற்றி எடுத்து தமிழ் தேசிய இனத்தின தமிழ் தேசிய இனத்திற்கு உழைக்கக்கூடிய இளம் மறவர்களை, இளம் இளைஞர்களை உருவாக்கக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அந்த விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய அணில் குஞ்சுகளையும் நாங்கள் திருத்துறதுக்கு நிற்கிறோம். இப்போ நாங்கள் அந்த தேர்தல் காலத்தில் நிற்கிறோம்னா 5 தேர்தல்களை சந்திச்சிருக்கோம். ஏறக்குறைய 5 முதலமைச்சர்களை இந்த கட்சி சந்திச்சிருக்கு. இப்போ நாங்கள் சொல்லுவோம்னா 1.1 இன்னைக்கு 8.22 விழுக்காட்டில் வந்து நிற்கிறோம்னா எங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி, எங்களுக்கு ஒரு தத்துவம், கொள்கை, நிலைப்பாடு இதெல்லாம் நோக்கி பயணிக்கிறாங்கள அப்படி நிற்கிறான். விஜய்க்கு அப்படி ஒன்றும் இல்லை. வெறும் திரை கவர்ச்சியை தனக்கான முதலீடாகவும், திரை கவர்ச்சியை தனக்கான பிம்பமாகவும், திரை கவர்ச்சியை தன்னோட கொள்கை முதலீடாக வச்சு ஒரு கட்சி இங்கே களத்தில் வருதுன்னா இதெல்லாம் அடித்து விரட்ட வேண்டிய ஒரு சக்தி. அரசியல் என்பது ஒரு புனிதமாக பார்க்கக்கூடிய இடம் மாறி இன்னைக்கு அரசியல் ஒரு வியாபாரமாகவும் பிழைப்பு தந்திரமாக மாறிடுச்சு. அறம் பிழைத்தாருக்கு அரசியலே கூற்றுங்கிறது சிலப்பதிகாரம். இன்னைக்கு இது அப்படி அல்ல. அயோக்கியர்கள் கடைசி புகலிடம் அரசியல்ங்கிற சொல்கிற இடத்துல வந்து நிற்கிது. ஆனால் நாம் தமிழர் கட்சி அரசியலை எப்படி பார்க்குதுன்னா, ஒரு வரலாறு புவியியல் போன்று பார்க்கறதுனால எங்களுக்கு தத்துவம். நாம் தமிழர் அரசியல் என்பது எங்களுக்கு வாழ்வியல். இந்த மக்களுக்கு ஒரு சேவை செய்கிறதுக்காக வந்து நிற்கிற ஒரு களம் அது. விஜய் அப்படி இல்லை. இது வரைக்கும் எந்த இடத்துலையும் ஒரு மக்களுக்காக நின்னதில்லை. ஒரு இடத்துல கூட ஐயா விஜய் தமிழர் என்றோ, தமிழ் இனம் என்றோ, தமிழ் மொழி என்றோ, தமிழ் கலாச்சாரம் என்றோ, தமிழர் பண்பாடு என்றோ இதுவரை ஒரு இடத்திலும் அவர் பேசியதில்லை. இப்போ அடிப்படையில் கேள்வி ஒன்று தான். நீங்கள் வந்து நான் 5 பேரை கொள்கை தலைவராக வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஏறக்குறைய 500க்கு மேற்பட்டவர்கள் இந்த நிலத்துல எவனெல்லாம், இந்த நிலத்துல யாரெல்லாம் இந்த நிலத்துக்கும் இந்த இனத்துக்கும் இந்த மொழிக்கும் இதன் வளத்துக்கும் யாரெல்லாம் நின்றார்களோ அத்தனை பேரையும் தூக்கி கொண்டாடக்கூடிய இடத்துல இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி நாங்கள் இருக்கிறோம். ஆனால் விஜய் அப்படி இல்லை. இப்போ விஜய்கிட்ட நீங்கள் சும்மா ஒரு 5 கேள்வி கேளுங்க. நீட்டில் உங்கள் நிலைப்பாடு என்ன? முல்லை பெரியாறில் விஜய் அவர்களே உங்கள் நிலைப்பாடு என்ன? காவிரி ஆற்று பிரச்சனையில் உங்கள் நிலைப்பாடு என்ன? பாலாற்று பிரச்சனையில் உங்கள் நிலைப்பாடு என்ன? நீங்கள் அதை ஏற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? தமிழ்நாட்டின் அரசு வேலை தமிழருக்கு என்கிறோம் நாங்கள் நாம் தமிழர் கட்சி. விஜய் அவர்கள் நீங்க அதில் ஏற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? உங்க நிலைப்பாடு என்ன?